ஓம் நமச்சிவாய பரமாத்மாவே. ஓ நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இன்றைய காலை இனிய பொழுதிலே 2/2/2014 தை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த இனிய நாளிலே நாம் திருக்குறளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். திருக்குறள் அழகிய குறள் என்பார்கள். திரு என்றால் குறள், பாட்டு, அழகிய பாட்டு, அழகிய குறள் என்று சொல்வார்கள். அந்த குறளுக்கு தெளிவுரை நாமக்கல் அறிஞர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் ஒரு பெரிய மகான், இறைவனுக்கு ஒப்பானவர். நிறைய அவருக்கு இயற்பெயர்கள் தான் உண்டு. தெய்வப்புலவர் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அவர் தெய்வ புலவரே தான். பிற மொழிகளிலே அவருக்கு இந்த குறளைக்கு 1330 பாக்கள் ஏற்றி தந்திருக்கின்றார். அந்த 1330 பாக்களும் பிற மொழிகளிலே 30-35 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்த்திருக்கின்றார் என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாயம். அப்படிப்பட்ட திருக்குறள். அதன்படி நாம் ஒழுகினாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நாடு நலமாக இருக்கும், குடும்பம் நலமாக இருக்கும் என்று நமக்கு தந்திருக்கின்றார். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்று நமக்கு தந்திருக்கின்றார்கள். இன்றைய தினத்திலே நாம் பொருள்பாலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அந்த பொருள்பாலில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாயம். அந்த அதிகாரம் 39 இறைமாட்சி, அரசனுடைய சிறப்பு பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். அதில் ஒரு குறளை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். காட்சி கிளியன் கடுஞ்சொல்லான் அல்லேன் மேற்கூறும் மன்னன் நிலம். என்ன அர்த்தம் பார்க்கலாம். காட்சி கிளியன் கடுஞ்சொல்லான் அல்லேன் மேற்கூறும் மன்னன் நிலம். ஓ நமச்சிவாயம். எளிதில் காலை கிடைப்பவனாகவும் அவனிடத்தில் கடுகடுத்து பேசுவனாகவும் இருக்கின்ற மன்னன் உலகத்தாரால் கொண்டாடப்படுவான். ஓ நமச்சிவாயம். எளிதில் காண கிடைப்பவனாகவும் அவனிடத்திலே கடுங்கடுத்து பேசுவனாகவும் இருக்கின்ற மன்னன் உலகத்தாரால் கொண்டாடப்படுவான். எப்படி கடுகடுத்து பேசினா அவனை எப்படி கொண்டாடுவார்? அப்படி என்று ஒரு திருக்குறளை நமக்கு தந்திருக்கின்றார். எளிதில் கணக்கிழைப்பவனாகவும் அவனிடத்தில் கடுஞ்சொல் பேசாதவனாகவும், யாரிடத்திலும் கடுஞ்சொல் பேசக்கூடாது. அந்த இருக்கின்ற மன்னன் என்றால் அரசன். அது எல்லாவற்றிற்கும் இந்த ஜனநாயகத்துக்கும் பொருந்தும். உலகத்தாரால் கொண்டாடப்படுவான். எப்படி எளிவாகத்தான் கொண்டாடப்படுவான். கடுஞ்சொல் எப்படி யார் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்? ஓம் நமச்சிவாயம். அடுத்ததாக ஒரு குறளை பார்க்கலாம். இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தன் கண்டனை இவ்வுலகு. இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனை உலகு. ஓம் நமச்சிவாயம். என்ன சொல்லுகிறது இந்த குறள்? இனிய வார்த்தைகளை பேசி வேண்டிய உதவிகளை செய்து குறை தீர்த்து பாதுகாப்பளிக்க வல்லவனாகி அரசனாகிய இருந்தார் உலக மக்கள் அவனை சொன்னபடி கேட்பார்கள். பாருங்க, என்ன அந்த விரிவான அர்த்தம் இருக்கின்றது. இன்சொல் வார்த்தைகளை பேச வேண்டும், கரிய சொல் வார்த்தைகளை பேசக்கூடாது. வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். குறையை மக்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். வல்லவனாக இருக்கின்ற அரசன் அவன்தான் உலக மக்கள் அவனுக்கு சொன்னபடி கேட்பார்கள்.
மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியும் பார். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. இந்த மன்னன்கிறது இந்த காலத்திலெல்லாம் நம்முடைய மந்திரிமார்களெல்லாம் குறிக்கும். ஓ நமச்சிவாயம், இவர்கள் வேறு அவர்கள் வேறு அப்படின்னா அரசன் இப்பெல்லாம் மந்திரிகள். அதுதான் இதில் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இனிய வார்த்தைகளை பேசி வேண்டிய உதவிகளை மக்களுக்கு செய்து குறை தீர்த்து பாதுகாப்பளித்து வல்லவனான அரசன் தான் இந்த உலகத்து மக்கள் சொன்னபடி கேட்பார். ஓ நமச்சிவாய். அடுத்த குரலை நாம் பார்க்கலாம். முறை செய்து காப்பாற்றும் அன்னவன் மக்களுக்கு இறையென்றும் வைக்கப்படவும். முறை செய்து காப்பாற்றும் அண்ணன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படவும். என்ன அர்த்தம்? ஓம் நமச்சிவாயம். முறை தவறாது நீதிகளை செய்து பாதுகாப்பதனால்தான். முறை தவறாது நீதிகளை காத்து பாதுகாப்பவன் தான் அரசனை மக்கள் தெய்வமாக கருதி வணங்குவார்கள். அப்படிப்பட்ட நெறி தவறாமல் வழங்க வேண்டும். மண்ணீனி சோழனெல்லாம் இருந்திருக்கின்றார். இந்த காலத்தில் நீதி பிறவாது இருந்திருக்கின்றார். திரு சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கின்றார். அதனால நீதி வலுவாது நடக்க வேண்டும். முறையாக தவறாது நீதிகளை செய்து பாதுகாப்பவன் தான் அரசனை மக்கள் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அவனே தெய்வம் அப்பா. நமக்கு நீதி தவறாமல் நம்ம வாழ்வதற்கு வாழ வைக்கிறான் என்று மக்கள் வந்தான் தெய்வமாக கருதி வணங்குவார்கள். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம். செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. செவிகை சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கை கீழ் தங்கும் உலகு. என்ன அர்த்தம்? ஓம் நமச்சிவாய். காது கசக்கும்படியாக கண்டித்து பேசினாலும் அதை பொறுமையுடன். காது இருக்கின்றது, அந்த கேட்கக்கூடியதற்கு காது தேவைப்படுகிறது. காது கசக்கக்கூடிய அளவிற்கு, மனம் கசக்கக்கூடிய அளவிற்கு கண்டித்து பேசினாலும் அதை பொறுமையுடன் கேட்டு தன் குற்றங்களை திருத்திக் கொள்கின்ற அரசனுடைய ஆட்சியின் கீழ் வாழ உலக மக்கள் விரும்புவார்கள். படுகடிந்து பேசக்கூடாது, கோபத்துடன் பேசக்கூடாது. காது கசக்கும்படியாக கண்டிப்புடன் பேசினாலும் அதை பொறுமையுடன் கேட்டு தன் குற்றங்களை திருத்திக் கொள்கின்ற அரசனுடைய ஆட்சியின் கீழ் வாழ உலக மக்கள் விரும்புவார்கள். அவங்க தான் வாழ விரும்புவார்களாம். கசக்கும்படியான வார்த்தைகளெல்லாம் சொன்னாங்க அப்படி, விரிவான வார்த்தைகளெல்லாம் சொன்னாங்க அப்படி. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். நம்முடைய இல்லத்தாருக்கும் பொருந்தும், இல்லத்திற்கும் பொருந்தும், சபையிலே எல்லாருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த குரல் அருமையான குரல். அடுத்தபடியாக ஒரு குரலை பார்க்கலாம். கொடையலி செங்கோல் குடியேம்பல் நான்கும் உடையவனாம் வேந்தற்கொடி. கொடையலி செங்கோல் குடியேம்பல் நான்கும் உடையனாய் உடையனாம் வேந்தற்கொடி. என்ன அர்த்தம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. தாராள குணம், தயான குணம் என்பார்கள். சிவகாரணியம், எந்த ஒரு உயிர் பிராணத்திலும் சிவகாரணியம் இருக்க வேண்டும். நீதி தவறாம், முக்கியமானது. எந்த நீதியும் தவறவிடக்கூடாது. பாதுகாப்பளித்தல் ஆகிய நான்கும் பொருந்திய அரசன்.
என்னெல்லாம் இருக்கு? தாராள குணம், ஜீவகாரணியும் இருக்கின்றது, நீதி தவறாமல் இருக்கின்றது, பாதுகாப்பும் இருக்க வேண்டும் ஆகிய நான்கும் பொருந்திய அரசன். இந்த நான்கும் பொருந்தி இருக்க வேண்டும், குணத்தில் இருக்க வேண்டும். மற்ற அரசுகளுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போன்றவன். கலங்கரை விளக்கம் கடலிலே கரை ஓரமாக வைக்கப்பட்டு ஒருத்திற்கு போகக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் அது ஒளியை கொடுத்து இந்த இடத்தில் இந்த ஒளி இருக்கிறது என்று சுட்டி காட்டும். அந்த கலங்கரை விளக்கம் போல வழிகாட்டுது பாருங்க, அந்த கலங்கரை விளக்கமானது. அதே போல அரசனும் மற்ற அரசர்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக விளக்கு போன்றவனாக இருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாய உதாரணத்திற்கு இதை சொல்லி இருக்கின்றார். அதை போல இருக்கிறது. தாயை போல சிலை நூலை போல, நூலை போல சிலை தாயை போல பிள்ளைதான் என்பார்கள். அரசின் எவ்வழி அவ்வழி மக்கள் என்பார்கள். இப்படி கொடையழி எங்கோல் குடியேம்பல் நான்கும் உடையவனாம் வேந்த கொடி. பாட்டு அஞ்ஞான பாட்டு. ஆக அரசியல்ல இந்த கால அரசியலுக்கும் பொருட்பாங்க இறைமாட்சி அரசனுடைய சிறப்பு. இந்த 5 குறளும் மணியான குறள். இந்த காலத்திலே மக்கள் ஆட்சி நடைபெறுகிறது. இந்த மக்கள் ஆட்சியிலே இந்த 5 குறளை கொண்டே நம்ம ஆட்சி பண்ணலாம். 5 குறள் கொண்டு ஆட்சி பண்ணலாம். அந்த அளவிற்கு நமக்கு ஆசான் திருவள்ளுவர் ஆசான் தெய்வ புலவர் நமக்கு தந்து அருளியிருக்கின்றார் திருக்குறளை. அப்படிப்பட்ட திருக்குறள் எல்லோருக்கும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரச சபைக்கும் பொருந்தும், மக்களாட்சிக்கும் பொருந்தும். பொருந்தக்கூடிய அதிகார் 39 நமக்கு பொருட்பாடு செஞ்சிருக்கின்றார் என்றால் மிகையாகார். ஓம் நமச்சிவாயம். அப்படிப்பட்ட அரசன் எவ்வளியோ மக்கள் அப்படி. தலைமையிடம் சிறப்பாக இருக்க வேண்டும், நீதியை தவறாமல் இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். அப்படி மக்கள் நாம் தான் அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்கள். அரசனை நாம் தான் தேர்ந்தெடுக்கின்றோம். மாதிரி இப்பொழுது மக்கள் ஆட்சி இருக்கின்றோம். ஆகினால நாம் நீதி தவறாமல் நாமளும் நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அந்த அரசியலில் இருக்கக்கூடிய மன்னர்களும் சிறப்பாக நீதி தவறாது, நியாயம் தவறாது ராமக்களையும் அழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பொருட்பாளர் இறைமாட்சி அரசனுடைய சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். திருவள்ளுவர் வாழ்க, தெய்வ புலவர் வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். 7 குளங்கடர் ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாய் அளவாய் கொடிய மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அருளியவர் பரிமேலாளர் 10 பேர் நாமக்கல் கவிஞர் நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாம் இதற்கு திருக்குறளுக்கு உரைகளை இருக்கின்றார்கள். அந்த திருக்குறளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 குறளை சொல்லியிருக்கின்றேன். அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், நானும் சொல்லியிருக்கின்றேன். நான் மொழிபெயர்க்கவில்லை, உரை எழுதவில்லை. அதை பார்த்துதான் உங்களுக்கு பின்னால் என்ற ஒரு போதனையை செய்திருக்கின்றேன். செவிசாய்த்து கேட்டு ஆனந்தமடை மாறும் ஒழுங்குமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவான். ஓம் நமச்சிவாய.